அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் எனும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை எழிலகம் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை எழிலகம் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் எனும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருநாள் இடைவெளியில் பணியில் சேர்ந்த தங்களுக்கு குறைவான ஊதியம் என கூறி இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை மெரினா காமராஜர் சாலை அருகே இருக்கக்கூடிய எழிலகம் வளாகத்தில் போராடுவதற்காக முயற்சி செய்த இடைநிலை ஆசிரியர்களுடன் தற்போது காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 4வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை இன்று முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் போராடுவதற்கான இடம் என்பது இதுவரை காவல்துறை சார்பில் கொடுக்கப்படவில்லை என அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய நியாயமான கோரிக்கையை கேட்டுதான் போராட்டத்திற்கு வருகிறோம், போராட்டத்திற்கு இடம் கொடுத்தால் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக அடிப்படையிலான உரிமையை பயன்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் அதற்கான அனுமதி மறுத்திருந்த நிலையில் முதல் நாளான டிபிஐயில் அவர்கள் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பிறகு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய பாரிமனை பகுதியில் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நேற்று மட்டும் 1000க்கும் மேற்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இன்று காலை எழிலகம் வளாகத்தில் போராடுவதற்காக 10க்கும் மேற்பட்ட குழுக்குழுவாக சேர்ந்து ஒரு 50 பேர் இந்த பகுதிக்கு வர தொடங்கினர். அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்காக காவல்துறை அவர்களை மறித்து கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக தற்போது பேசிக் கொண்டிருக்கின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி, அதாவது ஒரே பள்ளியில் ஒரே வேலை ஒரே அனுமதி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் 2 ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு நாள் வித்தியாசத்தில் பழைய சேர்ந்தவர்களுக்கு மட்டும் 16,000 ரூபாய் வரை அவர்களுடைய சம்பள வித்தியாசம் இருப்பதாக கூறி 16 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் அந்த ஆசிரியர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 311 அவர்கள் சொல்லியிருந்தார்கள், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என சொல்லியிருந்தார்கள். ஆனால் போராடுவதற்கு அனுமதியை கொடுக்கவில்லை. போராட்டம் நடத்தினால் காவல்துறையினருக்கு அடக்குமுறை நடத்துவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.